நீங்க விமன் ஆர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்றது உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். நீங்க மோட்டிவேஷன் வீடியோ ஏதாவது பாக்குறீங்க, யாராவது சக்சஸா பண்ணிருக்காங்க இல்ல அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்த உடனேயும் நமக்கும் நாளையில இருந்து இதெல்லாம் பிளான் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும் நம்மளும் அப்படின்லாம் நினைச்சு பயங்கரமா பிளான் போட்டிருப்போம். ஆனா நம்மளோட பேட் லக்க நெக்ஸ்ட் டேவே மார்னிங்ல பெட்ல இருந்து எந்திரிக்க கூட நம்மளால முடியாது. ஈவன் ஒண்ணு நமக்கு உடம்பு சரியாம இருக்கும், இல்ல நம்மளோட குழந்தைங்களுக்கோ ஹஸ்பண்ட்க்கோ உடம்பு முடியாம இருந்திருக்கும். இது மாதிரி எனக்கும் இருந்திருக்கு. Day 11 of 60 days Better Me Before 2026 challenge. Women mindset, healthy food, motivation, earning from opportunities. இது மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்க என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு நாள் நல்ல டே ஹையா இருக்கும், ஒரு நாள் டே ரொம்ப லோவா இருக்கும். அண்ட் ஒரு ஃபினான்ஷியல் இன்செக்யூரா இருக்கும் போது சுத்தி இருக்கவங்க கேஷுவலா பேசினா கூட நம்மள செல்ஃப் ரெஸ்பெக்டையும் நம்மளோட ஏர்னிங் இல்லை அப்படின்றதையும் யாரோ சொல்லி காமிக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் ஒரு நாள் நம்ம வீட்லயே வெட்டியா இருக்கும்னு தோணும், இன்னொரு நாள் நமக்கு வீட்டுல இருக்கிற வேலையே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு நம்மளை ஏமாத்திப்போம். ஓகே, லெட்ஸ் ஸ்டாப் ஓவர் திங்க். ஒரு டெஸ்ட் எடுக்கலாமா? நான் உண்மையாலுமே ஹாப்பியா இருக்கேனா, பட் இந்த சொசைட்டி ப்ரெஷர்னால எல்லாரும் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனால நானும் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆர் உண்மையாலுமே ஐ ஹாவ் அ ரியல் இன்ஸ்டிங், நான் நல்லா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், கோல் ஓரியன்டான பர்சனா இருக்கணும்னு நினைக்கிறேன், பட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால எனக்கு போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கு, ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு விஷயத்துல நான் என்ன நினைக்கிறேன், நான் என்னவா ஆகணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சி சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் இஸ் டிஃபர் ஃபார் எவ்ரி பர்சன். நான் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், சக்சஸா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது சில பேருக்கு. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, நான் ஹாப்பியா இருந்தா போதும் அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். பட் சொசைட்டி ப்ரெஷர்னால நம்ம ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்போம். இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு கிளியர் பண்றதுக்காகவே நான் வந்து ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கேன். கமெண்ட்ல இண்டிபெண்டன்ட் அப்படின்னு கொடுங்க, அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வரும். நீங்க அந்த பிடிஎஃப்ல இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க, சோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ, பை பாய், நாளைக்கு பார்க்கலாம்.